ரீசெண்டாக ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அது என்னை ரொம்ப மோட்டிவேஷன் ஆக்கிடுச்சு. கண்டிப்பாக அந்த மூவி நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். எஸ், அந்த மூவி பார்த்து வந்து F1 ரேசர். எஸ், அந்த மூவி பார்த்து வந்து F1. அதாவது ஒரு ரேசிங் மூவி தான். பட் அதில் உள்ள சீன்ஸாக இருக்கட்டும், அதோடைய சீன்ஸாக இருக்கட்டும், அந்த மூவியோடைய கதையாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆக்கிடுச்சு. எப்படிப்பட்ட மோட்டிவேஷனாக, லைஃப்பில் ரொம்ப ரொம்ப டவுன் ஃபேஸில் இருந்தேன். அதாவது எதுவுமே முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லைஃப்பில் வந்து எல்லாமே ஒரு ட்ரீமில் வச்சுருந்தேன், இப்படிலாம் பண்ணிக்கணும் அப்படிலாம் பண்ணிக்கணும்னு சொல்லி எல்லாமே லைஃப்பில் வந்து ஒரு செகண்ட் வந்து முடிஞ்சுது. டோட்டலி காலி. இப்படி இருந்தேன், டக்கு 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 டக்குன்னு இப்படி வந்துட்டேன். அப்படி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூவியை பார்த்தேன். அன்றைக்கி செம்ம டிப்ரெஷன் நைட்டு. இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த பாட்டாக போடுவாங்கல்ல, அப்படி பார்த்தது தான் இந்த F1 மூவி. ஸோ ஸ்டார்டிங்கில் ரேசிங் மூவி தான் அப்போன்னு நினச்சி தான் அதை பார்த்தது. பட் அதுக்குள்ளே போக போக ஒவ்வொரு சீன்ஸாக இருக்கட்டும், அதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அண்ட் அந்த என்ன சொல்கிறது, அந்த மோட்டிவேஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம் எல்லாமே சேர்ந்து என் லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதில் ஒரு சீன் வரும், அதாவது வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த ஹீரோ வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு வந்து லைஃப்பில் ஃபுல்லாக நெகட்டிவ் தான். அதாவது ஒரு டைமில் வந்து செம்ம பீக்கில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா வந்து லைனாக தோல்விகள் அப்படின்னு சொல்லி தோல்விகள், மன கஷ்டம் அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன்லேருந்து உச்சகட்டத்தில் இருந்த மனுஷன் திரும்பி ரேசியாக ஃப்ரெண்டுக்காக வந்திருக்காரு. பட் அந்த சீனில் என்ன ஆகும்னா, அந்த இன்டர்வியூ கேட்கும்போது சீனில் என்ன ஆகும்னா, கேட்பேன் இதை மாதிரி நீங்கள் ரேசிங்கை விட்டு பல வருஷம் ஆச்சு யா அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அடுத்த ரேசிங்கை விட்டு நீங்கள் சூதாட்டத்தில் ஃபுல்லாக இறங்கிட்டீங்களான்னு ஐயா அப்படின்னாங்க. யார் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அதுக்கிட்ட சொல்லுவாங்க, டோட்டலாக லாஸாக வைக்க விடாமல் சூதாட்டம் ஆடிருக்கீங்க அப்படின்னு ஐயான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து என்ன டைவர்ஸ் கேட்டால் ஐயான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு லாஸ்ட்டாக ஒன்று கேட்பார் அந்த இந்த இன்டர்வியூ வந்து இந்த ஹீரோட்ட. என்ன கேட்பார்னா, இந்த மாதிரி நீங்கள் இதுக்கெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஏன் அப்படின்னு சொல்லி. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவிட்டி நம்ம லைஃப்பை சுற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம போயிட்டு மேலே போயிட்டே இருப்போம். பட் ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம பண்ண லைஃப்பில் சின்ன மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும். அது நம்ம எதிர்பார்க்காம கூட நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நடந்த பிரச்சனைனால நம்ம லைஃப் அப்படியே டோட்டலாக பேக்வேர்டு போயிடும். ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதும் வராதும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே நினச்சி நம்ம உட்காந்துட்டு இருந்தால் ஒரு மாற்றம் வரப்போகிறதும் இல்லை. அவ்வளோதான், நம்ம லைஃப் அதோட முடிஞ்சுது. பட் ஓகே, நடந்துருச்சு, அது நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்த ஸ்பீடோட அதிகப்படியான ஸ்பீடாக போவீங்க. ஏன்னா வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கட்டும், இந்த மோட்டிவேஷன் மூவி ஓகே பெட்டர் சூப்பர். பட் ஒரு மோட்டிவேஷன் மூவியை தாண்டி எது உங்களுக்கு சூப்பராக மோட்டிவேஷன் கொடுக்குன்னா, நீங்கள் பட்ட அவமானங்கள் மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ அவமானப்படுறீங்களோ அவ்வளோ வளர போடுறீங்க. ஸோ அந்த அவமானம் தாங்குகிற சக்தி மட்டும் கொண்டு இருந்தாலே போதும். அதோட க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். இது நான் பர்சனலாக என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த மூவி வந்து நான் வந்து டவுன் ஸ்டேஜில் இருந்த எதுவுமே பண்ண முடியல, பிளாங்க் லைஃபு, காலேஜ் ட்ராப் அவுட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். அப்படிங்கும்போது காலேஜ் ட்ராப் அவுட் ஆன டைம் எம்காம அப்போ இந்த மூவி நைட் டைம் பார்த்து, அது மிட் நைட்டில் 1 மணி 2 மணி போல் பார்த்தது, ஃபுல் அண்ட் பார்த்துட்டேன். இன்ஸ்டாகிராம்லேயே ஃபுல் அண்ட் மூவி பார்த்து முடிச்சிட்டேன். அப்படிங்கும்போது ரைட், நம்ம லைஃப் இன்னும் முடியலை, நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டு இருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போது நான் வந்து விழுந்துட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் காலங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பெரிய லெவலில் நான் வெளியே வரேன் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மூவியை கண்டிப்பாக பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கு வந்து லைஃப் சேஞ்சிங் மூவி தான் இந்த ஒரு மூவி நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கும் அந்த மாதிரி அமைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ண